டிசம்பர் 19 திருவருகை காலம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 25 வரை. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போடப்பட்ட போது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களுக்கு உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். சக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோயிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் செய்கைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவு பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முன்னோடியின் பணிகள். இயேசுவில் இனிய வலையொலி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சக்கரியாவுக்கு காட்சி தரும் வானதூதர் அவருக்கு பிறக்கவிருக்கும் குழந்தையான திருமுழுக்கு யோவானை பற்றி முன்னுரைப்பதை வாசிக்கிறோம். இந்த அறிவிப்பில் இயேசுவின் முன்னோடியான யோவானின் பண்புகளை வானதூதர் வரிசைப்படுத்துகிறார். 1. அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். 2. அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். 3. மது அருந்த மாட்டார். 4. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். 5. மக்களை ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். 6. துணிவும் ஆற்றலும் மிக்கவராயிருப்பார். 7. மக்களிடையே ஒப்புரவை உருவாக்குவார். 8. நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். 9. இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களை ஆயத்தம் செய்வார். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில், இந்த வருகையின் காலத்தில் நாமும் இயேசுவின் முன்னோடிகளாக ஆண்டவரின்
வருகைக்கு பிறரை ஆயத்தம் செய்பவர்களாக மாற்ற வேண்டாமா? எனவே நாமும் இந்த 9 வகையான வழிகளில் மக்களை ஆயத்தம் செய்வோம். மது அருந்தாமல், தீயவற்றை நாடாமல், அதே வேளையில் தூய ஆவியின் கொடைகளை, கனிகளை பெற்றவர்களாய், மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்குபவர்களாய் வாழ்வோமா? அப்போது நாமும் இயேசுவின் முன்னோடிகளாய் மாறுவோம். மன்றாட்டு. அன்பின் தெய்வமே இறைவா, இயேசுவை பிறருக்கு அறிவிக்கும் முன்னோடியாக புனித திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்து அவருக்குரிய பணிகளை வரையறுத்து அதற்கேற்ப ஞானத்தையும் ஆற்றலையும் அவர் அளித்தீரே. உம்மை போற்றுகின்றோம். நாங்களும் இயேசுவின் முன்னோடிகளாக வாழ எங்களுக்கு உமது ஆவியின் ஆற்றலை தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். வாழ்த்துக்கள். இறையாசீர். நன்றி.